இந்த உலகத்தில் உள்ள எந்த சேனையும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, அதாவது எந்த மனிதராக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், எந்த பலவீனமாக இருக்கட்டும், எந்த சத்ருவாக இருக்கட்டும், எந்த சாத்தானாக இருக்கட்டும், யாருக்குமே நம்ம பயப்படாதபடிக்கு இருக்கணும்னா நம்ம சேனைகளின் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம நடுக்கத்தோட கர்த்தர் தந்த வசனத்தை, வார்த்தையை சேவிப்போமானால் இந்த உலக பிரகாரமாக வருகிற எந்த நடுக்கங்களும், எந்த பயங்களும், எந்த சோதனைகளும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மளுடைய சேனைகளின் தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்வார். இப்போ யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். தேவனுக்கு பயந்து, தேவன் தந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் வழித்தடங்களாக உருவாக்கி, அந்த வழித்தடத்தில் நம்ம நடக்கும்போது நம்முடைய தேவன் நம்ம கூட நடந்து நமக்கான காரியத்தை சுதந்திரிக்கும்படியாக ஏதுவாக நம்மளை நடத்த அதிக வல்லவர். அப்படி நம்ம நடக்கும் பட்சத்தில் அந்த பாதையில் வர்ற இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், சோதனைகள், மனிதர்கள், சத்துருக்கள், சாத்தானின் போராட்டங்கள் எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம். எதுக்குன்னா நம்ம கூட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், அந்த பிரச்சனைகளுக்கும் மேலானவர். அதெல்லாம் அவருக்கு அற்ப காரியம். அதனால் யாருக்கும் பயப்படாமல் நம்ம வாழணுங்கிற விதமாக நீங்கள் சிந்திக்கிங்கன்னா கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. நடுக்கத்தோட கர்த்தர் தந்த வசனத்தை சேவிங்க. அதை உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையில் பயன்படுத்துங்க. யாரும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய அரண் பாதுகாப்பாக இருந்து உங்களை நடத்தும். பிடிச்சிக்கோங்க கர்த்தரை, பயத்தை விலக்கி விடுங்க. கர்த்தர் தானே உங்களை அப்படிப்பட்ட கிருபைகளோட, திராணியோட, பயங்கள் இல்லாதபடிக்கு நடத்துவாராக. அமேன்.